தர்ஷன் வராருன்னு வெந்நீர் கூட போட தெரியாத நம்மள அம்மா நம்ம 2 பேரையும் சமைக்க சொல்லிட்டாங்களே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? போன் வச்சிருக்கியா? வீட்டுக்கு ஒருத்த சோஷியல் மீடியால வீடியோ போட்டுட்டு இருக்கான். நமக்கு என்ன கவலை? வீடியோவை பார்த்து சமைச்சா சமையல் விளங்குன மாதிரி சரித்திரமே இல்ல அண்ணி. இது ஒர்க் அவுட் ஆகுமா? நாம சமைக்கிறோம், கலக்குறோம். இவ நல்லா சமைப்பா. என்ன நீ இவ்ளோ பெருசா இருக்கு? போதும் போதும், காரம் அதிகமா வேண்டாம். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? ஹெல்ப்பா? எங்களுக்கா? நீ கிச்சனை விட்டு வெளியில போனாலே நல்லது. கிளம்பு. வெளியில போன சொல்றாங்கல்ல, உன் காதுல விழலையா? போ, நாங்க பாத்துக்கிறோம். வந்துட்டா பெரிய ஹெல்ப் பாரு. நாங்க பார்க்காத சமையலா? போ. ஓகே, ரசம் ரெடி, சாம்பார் ரெடி, பொரியல் ரெடி, இதோ சாப்பாடும் ரெடி. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ரைஸ். அதுவும் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். அண்ணி, சமைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன். ரொம்ப ஈஸியா பண்ணிட்டோம்ல. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. என்கிட்ட கேளு, நான் சொல்லி தரேன். ஐயோ, கார் வர சத்தம் கேக்குதுடி. மாப்பிள்ள வந்துட்டார் போல. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஹாய் தர்ஷன். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க. குடி, நான் வைக்கிறேன். வித்யா தானே? ஆமா. இவங்கள தான் நான் நியூஸ்ல பார்த்தேன். வித்யா, நீ உட்காருமா. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் மாமா. அப்புறம் எப்பமா சாப்பிடுவ? உட்காருமா. சஞ்சய் பக்கத்துல போய் உட்காருமா. உட்காருமா. நிறைய வெரைட்டி இருக்கு. மனுஷ உங்களுக்காகவே பார்த்து பார்த்து சமைச்சிருக்கா. நல்லா சாப்பிடுங்க. இது என்ன சாம்பாரா இல்ல சாபக்கேடா? இப்படி இருக்கு. லேப்ல மட்டும் எலி மாதிரி அடிச்ச நம்ம நிலைமை. இது மாப்பிள்ள சாப்பிட்டா என்ன சொல்லுவாரோ? அத்தை, எப்படி இருக்கு? எங்க சமையலுக்கு எத்தனை மார்க் போடுவீங்க? ஆஹா, முறைக்கிறாங்களே. ரியாக்ஷனே சரியில்லையே. தப்பு பண்ணிட்டோமோ? சாப்பாடு எப்படி இருக்கு? இன்னைக்கு மானசாக்கு மூடு சரியில்லை போல இருக்கு. அதான் கொஞ்சம் சுமாரா சமைச்சிருக்கா. ரொம்ப மோசம் இல்ல, ஓகே தான். ஏன்பா தர்ஷன் பொய் சொல்ற? சாப்பாடு சுத்தமா நல்லா இல்ல. என்ன மனசா இது? இல்லம்மா, நாங்க நல்லாதான் சமைச்சோம். அப்போ எங்களுக்கு டேஸ்ட் பண்ண தெரியலன்னு சொல்றியா? விடுங்க ஆண்டி,
அடுத்த தடவை நல்லா சமைப்பா. பரவாயில்ல. இப்பவே நீங்க கட்டிக்க போற பொண்ண விட்டு கொடுக்காம பேசுறீங்க. லைஃப்னா சின்ன சின்ன குறை நிறைய இருக்க தான் செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல தப்பு இல்லையே. ஒரு நிமிஷம். இப்படி சாப்பிடாம பாதியிலே எழுந்திருக்க கூடாது. சாப்பாடு சரியில்லைங்கிறப்போ வேற என்னம்மா பண்றது? ஆ, ரொம்ப தப்பா இல்ல மாமா, சின்ன சின்ன பிரச்சனை தான். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இதை சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். தர்ஷன் உட்காருங்க. உட்காருங்க. வாமா, அதுக்குள்ள சரி பண்ணிட்டியா? வாவ், நல்லா இல்லாத சாப்பாட்டை இந்த அளவுக்கு கரெக்ட் பண்ண முடியுமா? ஃப்ரெஷ்ஷா சமைச்ச மாதிரி இருக்கு. எல்லாம் மானச சமைச்சது, அதுல நான் சின்னதா ஒரு வேலை பண்ணேன், அவ்வளவுதான். குப்பைக்கு போக இருந்த சாப்பாடு வாய்க்கு ருசியா வயிற்றுக்கு போகுதுன்னா அதுக்கு நீ செஞ்ச வேலைதாம்மா காரணம். மானசா, வித்யா கிட்ட குக்கிங் கிளாஸ் சேர்ந்துக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னவா வித்யா, என் பொண்ணுக்கு சமையல்லாம் கத்து கொடுப்பியா? அதை விட எனக்கு வேற என்ன வேலை மாமா இருக்கு? யாரடி நீ? நீ எனக்கு சமையல் கத்து கொடுக்கறியா? நீ சொல்லி கொடுத்துதா நான் குக்கிங் கத்துக்கணும்னா அதுக்கு நான் லைஃப் லாங் சமைக்காமே இருப்பேன். அவங்க தப்பா எதுவும் சொல்லலையே, எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? இவ ஒண்ணு எனக்கு சமையல் கத்து தர வேணாம். மானசா, எப்ப எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதா உனக்கு? சாரி சொல்லு. பரவாயில்ல விடுங்க ஆண்டி. இல்லப்பா, அவ பண்ணது தப்பு. உன்கிட்டதான் மனசா சாரி கேளுங்கறேன். சாரி. நீ சாப்பிடுப்பா தர்ஷன். ஓகே அங்கிள், அப்ப நான் கிளம்புறேன். மானசா கிட்ட சொல்லிடுங்க. ஓகே ஆண்டி. சரிங்க. போயிட்டு பை. வாங்க. சரி வாங்க. இதோ வரேன். மாப்பிள்ள ரொம்ப அட்ஜஸ்ட்மென்ட் டைப்பா இருக்காருல்ல? சாப்பாடு சரியில்லைன்னா விட வேண்டியதானே? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ண? அவ பண்ணதுல தப்பு எதுவும் இல்லையே. மானசாவுக்கு இவ கூட செட் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவ வழியில இவ எதுக்கு வரணும்? தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு உதவி பண்ணவங்களை திட்டுறது ரொம்ப தப்பு வேதா. இவளோட உதவி அவளுக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் நீ எந்த சிச்சுவேஷன்லயும் மானசா விஷயத்துல தலையிட கூடாது, புரிஞ்சுதா? வித்யா கிட்ட குக்கிங் கிளாஸ் சேர்ந்துக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னவா வித்யா,
என் பொண்ணுக்கு சமையல்லாம் கத்து கொடுப்பியா? சாரி கேளு. சாரி. என்ன மானசா, நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. அந்த வாணி மூலமா தினமும் உனக்கு பிரச்சனையும் அவமானமும் வந்துட்டு இருக்கும்போது உனக்கு எப்படி தூக்கம் வரும்? அவ யாரு உனக்கு சமையல் கத்து கொடுக்க? மனசுல பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப்னு நினைப்பு. நான் சமைச்சது நல்லா தானே இருந்துச்சு. ஆமா, அந்த சாப்பாட்டுக்கு என்ன குறை? அவ அதுல லேசா உப்பு புளி காரம்னு சேர்த்து கொடுத்து உனக்கு கிடைக்க வேண்டிய பேரை அவ எடுத்துட்டு போயிட்டா. பாராட்டும் போது இதுக்கு காரணம் மானசாதன் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு உன் பேரை சொல்றா. என்ன பிச்சையா போடுறா? இந்த வீட்லதான் எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தா இப்போ தர்ஷன் கிட்டயும் நல்ல பேர் எடுத்துட்டாலே. நீ என்னதான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு போனாலும் அவளோட டார்ச்சர் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கும் போல. அவ ரொம்ப நாள் இந்த வீட்ல இருக்க மாட்டா. நீயும் ஒரு தடவையும் இததான் சொல்லிட்டு இருக்க. ஆனா உன்னால அவளை ஒண்ணுமே பண்ண முடியலையே மனசா. உங்க அப்பாவே அவ பக்கம் இருக்கும்போது பாவம் நீ என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மாமா, மானசாக்கு தூக்கம் வரலன்னு சொன்னா அதான் பேசிட்டு இருந்தேன். என்ன பேசிட்டு இருந்த? சும்மா ஜாலியா. நீ என்ன பேசிட்டு இருந்த? நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த வீட்ல ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாத உனக்கு? நீ வேற புதுசா ஆரம்பிச்சு வைக்கிறியா? நான் தப்பா எதுவும் சொல்லலையே மாமா. நீ எதுவுமே சொல்ல வேணாங்கிற. ஏற்கனவே மனசாக்கு வாணியை பார்த்தா பிடிக்காது. இப்ப நீ அவளை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுக்கறியா? நான் என்ன சின்ன குழந்தையா மத்தவங்க பேச்ச கேட்டு நடந்துக்கிறதுக்கு? எனக்கு அந்த வாணிய சுத்தமா பிடிக்கல. இனிமே எப்பவும் பிடிக்க போறது இல்ல. அவ இந்த வீட்டை விட்டு எப்ப போறாளோ அப்பதான் எனக்கு நிம்மதி. மனசா நீ ஏமா அப்படி பேசுற? வாணி நீ நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணு இல்லம்மா. போதும்னா இதே கதையை இன்னும் எத்தனை தடவை தான் கேக்குறது? அப்பா, சின்ன அண்ணன், நீன்னு எல்லாரையுமே அவ மாத்தி வச்சிருக்கா. அதெல்லாம் தான் என்னால தாங்கிக்க முடியல. அவ யாரோ ஒரு பொண்ணுனா நான் உன் சொந்த தங்கச்சி, உன் ரத்தம். என்னை விட அவ உங்களுக்கு பெருசா போயிட்டாளா? நாங்க யார் அப்படி நினைக்கல மனசா. அப்படிதான் நினைக்கிறீங்க. அதனாலதான் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. நாங்க என்ன பண்ணணும்னு சொல்ற? அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். உன்னால முடியுமா? அப்பாவை பத்தி யோசிச்சியா? இனிமே அவருக்கு ஒண்ணும் ஆகாதுன்னா அம்மாட்ட சொல்லி அவளை வீட்டை விட்டு துரத்து. அப்போதான் நான் சந்தோஷமா இருப்பேன். நம்ம குடும்பமும் நிம்மதியா இருக்கும். இல்லனா தினம் தினம் ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே தானே இருக்கும். இல்லம்மா. முடியாதுன்னா பேசாம போயிடுனா. எனக்கு எதுவும் அட்வைஸ் பண்ணாத. கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. மாமா, அவ கோவமா இருக்கா. நீங்க கொஞ்சம் போங்க. நீங்க இருந்து என்ன பண்ண போற? நீ உள்ள போ. போ. மேக்னா. மாமா, இந்த வீட்ல உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு மேக்னா. தேவையில்லாம மனச விஷயத்துல தலையிடாத. அது உனக்கு நல்லதில்ல. அந்த வாணியை வீட்டை விட்டு துரத்துறது தானே என்னோட வேலை. மேடம், காஃபி.
விஜய், சொல்லுங்கம்மா. வாணி எங்க? திருத்தணிக்கு போகணும்னு அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு காலையில கிளம்பி போயிட்டாமா. திருத்தணிக்கு போயிருக்காளா? என்கிட்ட சொல்லவே இல்லை. நர்ஸா இருக்கும்போது பக்கத்துல இருக்க கடைக்கு போகணும்னா கூட உங்ககிட்ட பெர்மிஷன் கேப்பா. இப்ப அவ ராஜ்யம் தானே. அவளை யார் கேள்வி கேக்குறது? அதான் உங்ககிட்ட கூட சொல்லாம அவ இஷ்டத்துக்கு ஊர் சுத்துறா. மானசா, எல்லாம் படிச்சிட்டியா? இல்லம்மா. உள்ள போய் படி. திருத்தணி போயிருக்கா. ஆனா இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. மேக்னா, இங்க வா. என்னம்மா? மேக்னா, இன்னைக்கு அந்த வாணி திருத்தணி கோயிலுக்கு போயிருக்கா. திரும்பி வர எப்படியும் நைட் ஆகிரும். அவ ஏதோ பெர்மனண்டா இந்த வீட்டை விட்டு போன மாதிரி சந்தோஷப்படுற. அவ எப்படியே திரும்பி இங்க வரதானே போறா. அவ இந்த வீட்ல இல்லாத நேரம் நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குடி. என்னம்மா பண்ணணும்? எப்பவும் அந்த வாணிய இந்த வீட்டை விட்டு அனுப்புறத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா போதுமா? நீ இந்த வீட்டு மருமகளாகணும். அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணியா? சஞ்சய் தான் என்ன திரும்பியே பார்க்க மாட்டானே. அவன் அப்படிதான் இருப்பான். அதுக்காக அப்படியே இருந்துட முடியுமா? நான் மேக்னாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சஞ்சய் அவன் வாயாலேயே சொல்லணும். இதெல்லாம் நடக்கிற கதையா? அவன் எப்படிமா இப்படி சொல்லுவான்? நாம தான் சொல்ல வைக்கணும். எப்படிமா? நான் சொல்ற மாதிரி பண்ணு. என்ன அது? சரியா? பிளான் எல்லாம் பக்காவா தான் இருக்கு. ஆனா ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நான் சொன்னதை செஞ்சுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரியா? ஓகேமா. ஆல் தி பெஸ்ட். ஏன் இப்படி பண்ணா? என்கிட்ட கூட சொல்லாமையே போயிட்டாளே. ஹலோ வித்யா, எங்க இருக்க? திருத்தணி போயிட்டு இருக்க சஞ்சய். திருத்தணி? ஆமா, என்ன திடீர்னு என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம? ஒரு சின்ன வேண்டுதல் சஞ்சய். திடீர்னு தோணுச்சு. அதான் மாமா கிட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கூட சேர்ந்து வரணும்னு ஆசை. எப்படியும் நான் கூப்பிட்டா நீ வரமாட்ட. அதான் நான் மட்டும் தனியா கிளம்பிட்டேன். சரி, இப்ப நீ எவ்வளவு தூரத்துல இருக்க? தெரியல. ஆனா பஸ் ஏறி எப்படியும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். சஞ்சய், நீ வரமாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் கேக்குறேன். உனக்கு நேரம் இருந்தா கோயிலுக்கு வர முடியுமா சஞ்சய்? உன் கூட சேர்ந்து சாமியை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் உன்னை கட்டாயப்படுத்தல. உன் விருப்பம் தான். சரி, நீ போயிட்டே இரு, நான் வரேன். நிஜமாவா சஞ்சய்? ஆமா. அப்ப நான் இங்கே இறங்கி பக்கத்துல எங்கேயாவது நிக்கவா? ஏய், வேணாம். நீ நேரா கோயிலுக்கு போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். சீக்கிரம் வா. சரி. சொல்லு சஞ்சய். அது ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ரிசப்ஷன் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். திடீர்னு சொல்ற? இல்ல, முன்னாடி இன்வைட் பண்ணிருந்தான், நான் மறந்துட்டேன். இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்க. சரி, போயிட்டு வா. சரி, வரேன் விஜய். ஓகே விஜய், நான் காலேஜுக்கு கிளம்புறேன். ஓகேம்மா. ஹலோ. ஹலோ சஞ்சய், கிளம்பிட்டியா? தோ வந்துட்டே இருங்க வித்யா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 1 மணி நேரத்துல வந்துருவேன். நீ வர வரைக்கும் நான் கோயில் வாசல்லே நிக்கிறேன். ஏய், நீ வெயிட் பண்ண வேணாம். நீ உள்ள போய் சாமி கும்பிடு, நான் வந்துருவேன். இல்ல, நான் மட்டும் தனியா கோயிலுக்குள்ள போக மாட்டேன். நீயும் வா. சரி, நான் இப்ப வந்துட்டு தான் இருக்கேன். பட் ஃபுல்லா டிராஃபிக்கா இருக்கு. நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், அதான் சொல்றேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ வா. ஹே, ஹலோ வித்யா. சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டா.
சஞ்சய், ஹலோ மேக்னா, என்னாச்சு இப்போ? ஏன் அழற? நான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன் சஞ்சய். என்ன இங்க 4 ரவுடி பசங்க கடத்த ட்ரை பண்றாங்க. என்ன தயவு செஞ்சு வந்து காப்பாத்து. என்ன சொல்ற? இப்ப எங்க இருக்க நீ? என்னால இப்ப வேற எதுவும் சொல்ல முடியாது சஞ்சய். தயவு செஞ்சு முதல்ல கிளம்பி இங்க வர்தா பார்க்குக்கு வா ப்ளீஸ் சஞ்சய். சரி, வெயிட் பண்ணு, நான் ஒரு 10 நிமிஷத்துல வரேன். சீக்கிரம் வா சஞ்சய்.